ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளிலேருந்து ஆரஞ்ச் சாண்டிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பேன்கேக் பண்ணுறதுக்கு முட்டை, பவுடர்ட் சுகர், ஆரஞ்ச் ஜெஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், பட்டர், பால், மைதா மாவு, பேக்கிங் பவுடர் அண்ட் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பேனில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடுமே குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேன்கேக் ரெடி ஆகிடும். அடுத்து சாண்டிலி க்ரீம் பண்ணுறதுக்கு விப்பிங் க்ரீம், பவுடர்ட் சுகர், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்ப்பாங்க. லைட்டாக நம்ம ஆரஞ்ச் ஜெஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஷோவில் இந்த க்ரீமை செட் பண்ணுறதுக்கு macadamia சீஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது கிடைக்கலனா மாஸ்கர்போனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் க்ரீமை பீட் பண்ணிங்கனாலே பக்காவாக செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்ச் சாண்டிலி க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. ஷோவில் ஃபிலோ ஷீட்ஸ் வந்து ரெடிமேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மைதா மாவு, உப்பு, ஆலிவ் ஆயில், லெமன் ஜூஸ், கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது 1 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு திருப்பி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி நல்லா தின் ஷீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு திருப்பி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஒரு ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே மெல்ட் பண்ணியிருக்க பட்டர், ஆரஞ்ச் ஜெஸ்ட் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஷீட்டை ஆட் பண்ணி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா செம்ம கிறிஸ்பியாக கிடச்சிரும். அடுத்து ஆரஞ்சோட அந்த ஒயிட் ஸ்கின்னை எடுத்துடலாம். கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. பிளேட்டிங்காக பேன்கேக்கை கட் பண்ணிவிட்டு உள்ளே விப்பிங் க்ரீம் வச்சு ரோல் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய்.